மதுரையில் 4 பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தகவல் அறிந்து பள்ளிகளுக்கு வந்த பெற்றோர் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். தற்பொழுது எந்தெந்த பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது? அங்கு வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனை தற்போது எந்த அளவில் இருக்கிறது? கள நிலவரம் என்ன? நிச்சயமாக ஹாசினி, காலை வேளையிலே பள்ளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் விட்டு சென்றதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு மேலாக மதுரையில் இருக்கக்கூடிய 3 பள்ளிகள், அதாவது நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி மாடக்குளம் நோக்கி செல்லக்கூடிய பொன்மேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவனா மெட்ரிகுலேஷன் பள்ளி, அதே போன்று நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி, விரகனூர் பகுதியில் இருக்கக்கூடிய வேலம்மாள் பள்ளி உள்ளிட்ட நகர் பகுதிகளிலே 3 பள்ளிகள் மற்றும் புறநகர் பகுதியிலே 1 பள்ளி என 4 பள்ளிகளிலே வெடிகுண்டு இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களோடு வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளிலே தீவிர சோதனையானது மேற்கொண்டார்கள். சோதனைக்கு பிறகு பார்த்தோமேனால் பள்ளியில் அதுபோன்று வெடிபொருட்களோ எளிதில் வெடிக்கக்கூடிய பொருட்களோ எதுவும் இல்லை என்று தெரிய வந்த நிலையிலே இருந்தாலும் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக பெற்றோர்கள் தொடர்ந்து பள்ளிகளுக்கு வந்த நிலையிலே பள்ளி நிர்வாகமானது குழந்தைகளுடைய விவரங்களை வாங்கிக் கொண்டு பெற்றோர்களுடைய உறுதிமொழி கடிதம் போன்று ஒரு கேட் பாஸை பெற்றுக்கொண்டு தற்போது குழந்தைகளை அனுப்பக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி மதுரை பொன்மேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவனா பள்ளி. குறிப்பாக காலை வேளையிலே குழந்தைகள் ஒவ்வொருவராக அவர்களது பெற்றோர்களுடன் வரும் நிலையிலே தற்போது பெற்றோர்கள் மொத்தமாக வந்ததனால் இந்த பகுதியை பரபரப்பாக காணப்படுகிறது. கூட்டம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக வாரத்தின் முதல் நாளான இன்று மதுரையைச் சேர்ந்த நகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்லக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், தனியார் வாகன ஓட்டுநர்கள் முதற்கொண்டு அனைவருமே இங்கே வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஏராளமான பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல மதுரை நகர் பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய 3 பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் தற்போது தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்கின்றனர். ஏற்கனவே வெடிகுண்டு நிபுணர்கள் குழு ஆய்வு செய்த அடிப்படையில் எளிதில் வெடிக்கக்கூடிய பொருட்களோ வேறு ஏதேனும் வெடிகுண்டோ இல்லை என்று உறுதி செய்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக மதுரை நகர் பகுதியாக இருக்கக்கூடிய பள்ளிகளிலே இதுபோன்று வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் சோதனை செய்தது மட்டுமல்லாது இதே போன்று வேறு பகுதிகளிலும் தொலைபேசியோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமை இதுபோன்று ஒரு மிரட்டல் விடுத்தது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹாசினி, விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.